உன் ஃபர்ஸ்ட்ல இது போச்சு பழகி போச்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக எடியோ குயிக்கோ ஷார்ட் ஸ்வீட்டோட அவன் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷனி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸ்டர்ன் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து பண்ண நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ண ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பண்ணி இதில் இப்போ தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்த முடியும் மறக்க வேண்டியக்கு ஒரு லைக்கை மட்டும் அப்படியே கீழே போய் மறக்காமல் தட்டிட்டுங்க. ஓகே, நீங்கள் ப்ராஜெக்ட்டை இன்புட் பண்ணி ஃபஸ்ட் வந்து பண்ண இதில் யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தேர்தலுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை வந்து பண்ணக்க சொல்லிடுறேன். ஸோ இதில் டெஸ்ட் இருக்கா, ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்டிங் கிளிக் போய்ட்டு கீழே டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்டிங் கிளிக் போய்ட்டு இதில் வேவ் 1 ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே 3 பட்டனை கிளிக் போய்ட்டு கீழே இன்ஃபுல் ஃபாண்ட் கிளிக் போய்ட்டு ஸோ நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சிருக்கல, ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆட்மோஸில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நாம் எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிட்டு இல்லாமா, ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே காலையில் எஸ்ஓ பட்டனை கிளிக் போய்ட்டு இதில் கிரேப் ஃப்ரம் ஸ்பின் இருப்பார் அதையும் கிளிக் போய்ட்டு கீழே எஸ்ஓ பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு ஃபோர் கன்வெர்ட்டர் இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ நம்ம 4:5 பிக்கு கன்வெர்ட் பண்ணாங்க பாருங்கள். ஸோ அந்த பிக்கு வந்து பண்ண குவாலிட்டி கம்மியாயிருச்சுனாக்க ஜஸ்ட் ரிமூவ் ஆப்பிள் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாத அளவுக்கு நான் வீடியோ லிங்க் என்ன ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஜஸ்ட் நம்ம ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண உங்களுக்கு லிஸ்ட் தான் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி லிக்ஸில் வந்து பண்ண இங்கே எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி கீழே லிக்ஸ் பாருங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நான் இதே ப்ரீஷெட் கீழே வந்து பண்ண நம்முடைய பேஜில் சேகரிப்பு ப்ரீஷெட்டும் வந்து பண்ண கொடுத்துருப்போம். ஜஸ்ட்டு அதையும் நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதில் தான் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இதில் இருக்கிற எஃபெக்ட்டை ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிக்கை மட்டும் எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ண இந்த ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குது அதையும் அதுக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 2 லேயர்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ நம்ம அந்த பீட் மேப் ப்ரிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி லிக்ஸ் வந்து பண்ண நீங்கள் பிக் ஆட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் பொருளையோ பார்த்துருப்பீங்க இந்த கீழே லிக்ஸ் பாருங்கள். ஸோ இதுக்கு தான் நம்ம ஆட் பண்ண பாருங்கள். கரெக்டாக இந்த லிக்ஸ் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட்லேயே இருக்க அதை கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லிக்ஸ் கீழே வர்ற மாதிரி வந்து பண்ண நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆயிடுச்சா. ஸோ இதில் நம்ம வந்து பண்ண அப்புறமா பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணக்கு இந்த லிக்ஸ் எதில் இப்போ கீழே லிக்ஸ் இருக்கா அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அதே பாக்ஸும் கொடுத்து PS2 லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ இதையும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லிக்ஸ் கீழே வர்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான். ஸோ கரெக்டாக கீழே லிக்ஸ் நான் எங்கே கொடுத்துருக்கணும். ஸோ அந்த இடத்துல இந்த 2 லேயருமே ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டு லிஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துக்கணும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாகிடுச்சுனாக்க ஜஸ்ட்டு அந்த லிஸ்ட் முடிகிற இடத்துக்கு போயிட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் வரும். இதே சேம் மெத்தடில் அந்த பிக் லேயர் நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கா ஃபைனலி. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு கலரில் வந்து பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆரஞ்சு கலர் எங்கே இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது. ஜஸ்ட்டு அந்த லேயர் கிளிக் போயிட்டு இந்த கலெஃபன்ற கூட்டு ஸ்டாரை கிளிக் போயிட்டு இப்போ நம்ம ரெமினி அப்படி எடிட் பண்ண 4:5 பிக் இருப்பாருங்க. ஸோ அந்த பிக்கு இங்கே செலக்ட் போயிட்டு மேலே காலில் புஷ்ஷையும் கொடுத்தீங்கனாக்கா ஜஸ்ட் அந்த எஃப்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். உங்களோட பிக்கு சரி ஆட் ஆகலைனாக்கா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு மேட்சன் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த ஸ்டா ஆரஞ்சு கலர் இருக்கா அதுவும் அதே சேம் மெத்தடில் ஜஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுறதுக்கு கலெக்ஷன் கொண்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் ஒரே பிக்கு தான் யூஸ் பண்ணுறேன்னு இல்லை, உங்கள்கிட்ட நிறைய பிக் இருந்துச்சுனாக்க இந்த ஒவ்வொரு லேயரிலும் ஒரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரே பிக்கு தான் இருக்குது, நீங்கள் பொருள் ஒரே பிக்கு தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சேம் பிக்கு வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த ஆரஞ்சு கலரில் வந்து பண்ண வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஓகே. ஸோ முடிஞ்சுச்சா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கி இதில் நீங்கள் ஒன்று சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பாருங்க. அந்த டெஸ்ட் வந்து பனையோட பிக்குக்கு தகுந்த ஒரு க்ரீன் கலர் மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து படம் உங்களோட பிக்குக்கு தகுந்த கலரை சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஒரு கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துலையும் அப்படியே பேக் போயிட்டு பாட்டன் ஷேடோ இருப்பாருங்க அதை கிளிக் போயிட்டு இந்த இடத்துல க்ரீன் கலர் இருக்கா. ஸோ நீங்கள் என்ன கலர் ஆட் பண்ணிங்களோ ஸோ அது சேம் கலர் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தினாக்க அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கும். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு வீடியோ நல்லா இருக்கும். ஓகே. ஸோ எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் எல்லாம் முடிஞ்சாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நம்ம பேக் போயிட்டு செகண்ட் ப்ரிஷெட் இருக்கா அது நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்சு லேயர் அதுக்கு மேலே லேயர் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணாக்க என்ன லேயர் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ க்ரீன் கலர் இருக்குது. ஜஸ்ட் அந்த க்ரீன் கலரையும் அதுக்குமே இன்னொரு லேயர் இருக்கா அது ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி 2 லேயர்ஸ்ன்றதை கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போய்க்கிங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண பீட் மார்க் ப்ரிஷெட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு போய்க்கிங்க. கரெக்டாக 8.22 செகண்ட் கிட்ட போயிட்டு நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து PS2லேயே கொட்டினா ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். இப்போ கீழே க்ரீன் கலர் இருக்கா அந்த லேயர் கிளிக் பண்ணுறீங்க கலர் கொட்டு ஸ்டாங்கில் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண 4:5 பிக்கு சில போயிட்டு மேலே புஷம் கூட ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பிக்கு சரியாக கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிக்கு அது மாதிரி நீங்கள் அட்ஜன் பண்ணி செட் பண்ணிட்டுங்க. ஓகே. ஸோ முடிஞ்சு நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக்கை ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை அப்படியே பேக் போகிறீங்க செகண்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ண ஒரு க்ரே கலர் லேயர் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நான் லேயர் கிளிக் பண்ணுறீங்க இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நம்ம எடிட் பண்ண பிட் மார்க் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த சின்ன சின்ன கேஃப் இருக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கோங்க சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிட்டு மறுபடியும் உங்கள் பேஸ் நெக்ஸ்ட் பார் வரைக்கும் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணாக்க அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க 50 வேறு கம்ப்ரஸ் வரும். இது சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி இந்த க்ரே கலர் லேயரில் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஓகே ஃபைனலி முடிஞ்சு. ஸோ இப்போ நாம் இதில் போய் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரே கலரில் நம்ம கிளிக் பண்ணுறாங்க கலர்ஃபின்ற குட்டி ஸ்டாங் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண 4:5 பிக்கு சில போயிட்டு மேலே புஷம் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ இப்போ பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் ஒன் பண்ண வந்து பண்ண க்ரே கலரில் நீங்கள் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண பிக் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் உங்கள்கிட்ட நிறைய பிக் இருந்துச்சுனாக்கா இந்த ஒவ்வொரு ஏரியில் ஒரு பிக்கை வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ நான் வந்து பண்ண லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஃபைனல் பிக்கும் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் லாஸ்ட் பிக் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா மேலே ஒரு லேயர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஜஸ்ட் நான் லேயர் கிளிக் பண்ணுறீங்க இந்த பாக்ஸும் கொடுத்து காப்லேயே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த எஃபெக்ட்டு இந்த லேயர் நீங்கள் வந்து பண்ணாக்க பிஎஸ் லேயர் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் ஐடியோ உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் எது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.